டு சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரோனா வேக்சின். ஆமாங்க, 2019 2021 வந்தாச்சு. யாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பிரேக்குன்னு கூட சொல்லலாம். வேர்ல்டு வைட்லேயே ஒரு பெரிய ரெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். லாக்டவுன் 1.0 2.0 3.0 இப்படி எவ்வளவோ வருஷம்னு நம்ம பார்த்தாச்சு. ஒரு வழியாக வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நாங்கள் ஜான் மந்த்லேருந்து வேக்சின் விடுறோம், அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜான் மந்த்து வந்தாச்சு. ஸோ எல்லோரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க நேம் மனிஷ்குமார். ஸோ அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளி. ஸோ நம்ப முடியல, நிஜமாவே அவர் ஒரு துப்புரவு தொழிலாளி. அவர் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு வேக்சின் போட்டுக்கிறதுல எந்த ஒரு பயமும் இல்லை, மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பயத்தை போக்கவே நான் இதை நானாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஃபேமிலியில் ரொம்பவே பயப்பட்டதாகவும் நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணியே இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.